இங்க இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு வராரு. அந்த நேரம் பார்த்தா அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுது. இதை பார்த்ததுமே அவங்க மாமியார் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணை முதல்ல குளிப்பாட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓரமா உட்கார வை, இந்த பொண்ணை எதுவுமே தொட விடாதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு சைடுல இருக்க ஒரு ரூம் உள்ள இந்த பொண்ணு கூட்டு போயிட்டு இந்த பொண்ணு போட்டு நிக்கிற மொத்த நகையுமே கழட்டிடுறாங்க. இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது சொல்லி கதறிக்கினே இருக்காங்க. இந்த பொண்ணே இப்பதான் வயசுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே போ சரியாயிடும், நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் போ உனக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லணும்னு சொல்றாங்க. இவனும் அவங்க அத்தை கிட்ட கண்டிப்பா என்னோட பொண்டாட்டி அந்த குடிச்ச வீட்டுக்கு அம்சா ஆகணுமா, இங்கே ஓரமா படுத்துக்கிட்டேன்னு சொல்லி கேட்கறான். டேய் உன் பொண்டாட்டி மட்டும் என்னடா மகாராணியாடா, எல்லாரும் வீட்டு பொம்பளைகளுமே தீட்டாயிடுச்சுன்னா ஊருக்கு வெளில இருக்கிற அந்த குடியில தாண்டா எல்லாரும் இருக்கிறாங்க, அதெல்லாம் எதையுமே மாத்த முடியாது, ஒரு 5 நாளைக்கு அவங்க தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணையும் ஊருக்கு வெளியில இருக்க அந்த பழஞ்சு போன அந்த வீட்லயும் தங்க வைக்கிறாங்க. ஒரு 4 நாள் மட்டும் தான் நீங்க தங்க போற, சமைச்சு சாப்பிடுறதுக்கு இதுல அசிறுது, நீ ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, இந்த இடத்துல என்னால தனியாவும் தங்க முடியாது, உங்க வீட்டுலயே என்ன கூட்டு போயிடுங்க, நான் ஓரமா உட்காந்துக்கிறேன், நான் எந்த பொருளுமே தொட மாட்டேன்னு சொல்லி உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கறாங்க. அந்த குச்சைக்கு வெளியே ஒருத்தன் நின்று ஒரு மாதிரியா பாத்துனுக்கிறான். இன்னாலும் சரி நைட்ல நீ கதுவே தரக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணை நீங்க நைட் எதுவுமே சாப்பிடாம அப்படியே படுத்துறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி நைட் நேரத்துல ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயின்னு இருப்பான். ஒரு 2 பேர் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற பிளான்ல தான் வந்திருப்பானுங்க. ஆனா இவனை பார்த்ததுமே அங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இந்த பொண்ணு குடிசை விட்டு வெளியே வந்து சுத்தி பாக்குறாங்க. அங்கங்க ஒரு குடிசையா இருக்குது. இவங்க ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாருமே பீரியட்ஸ் டைம்ல இப்படி ஊரை விட்டு வெளியே வந்து தான் தங்கி ஆகணும். இதுதான் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு கட்டுப்பாடு. இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது. அங்க இருக்கிற ஒரு நசிங் போன வாட்டர் கானையும் சொல்லியும் பொறுக்கிட்டு வந்து இவங்க சமையல் செஞ்சு சாப்பிடுறாங்க. மறுநாள் நைட்டு இந்த பொண்ணோட குடிசையை எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்து நிக்கிறான். இவன் புருஷன் தான் வந்து அவனை வெட்டின்னு போறான். இவனுக்கு ஃப்ரெண்டுங்க 2 பேர் வரானுங்க. இவனுக்கு பயங்கரமா குடியை ஊத்தி விட்டு இவன் வீட்டுல படுக்க போட்டு இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த குடிலுக்கு போறானுங்க. இந்த பொண்ணு கிட்ட பேட் கூட கிடையாது. அவங்க சாரியை கிழிச்சு தலகாணியில இருக்க பஞ்சை வச்சு அவங்க அதையே யூஸ் பண்றாங்க. அந்த பொண்ணோட குடிசையை தட்டி என்னோட அத்தை தான் அவனை கூட்ட சொன்னாங்க, காலையில விஞ்சிச்சுமா ஏந்திரமான்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அதை நம்பி கதவு திறக்கிறாங்க. இவனுக்கு 2 பேருமே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. அந்த நேரத்திலே இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் வரான். அவனுக்கு 2 பேருமே தொத்திட்டு போறான். இந்த பொண்ணை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறான். வாடி பஞ்சாயத்தை கூட்டலாம், நீ என்ன இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணுகிறன்னு சொல்லி பஞ்சாயத்தையும் கூட்டிடுறான். இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் இந்த பொண்ணை தான் தப்பா சொல்லிருக்கான். இந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த பொண்ணை இந்த ஊரை விட்டே தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி திருப்பியும் குத்துறாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் அந்த குடிலுக்கே போயிடுறாங்க. பெருக்க மாடர்ன் காலகட்டத்திலயும் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா சில வில்லேஜஸ்ல இந்த மாதிரி தான் அவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி ஒரு குடிலையும் தங்க வைக்கிறாங்க. அது உடம்புல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நினைக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு தப்பான விஷயம் மாதிரி அதை கன்சிடர் பண்ணி இப்போ வரைக்கும் அதை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கிட்டே இருக்காங்க. இந்த கருத்தை இந்த படத்துல ஆழமா விதைக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.